பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான நேரத்தில் நாம் அனைவரும் இங்கு ஒன்றாக கூடி அவரை ஸ்தோத்தரிக்க போகிறோம், துதிக்க போகிறோம், வசனத்தை கேட்க போகிறோம். இது ஒரு சந்தோஷமான ஒரு நேரமாக இருக்கிறது. சங்கீதம் 133 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. ஒருமனப்பாடு என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதே போல் அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்களின் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்துல அபிஷேகம் இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த அபிஷேகத்தின் நிறைவு இருக்கிறது. அதே போல் ஆசீர்வாதமும் ஜீவனும் இருக்கிறது. இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் ஒருமித்து ஒரு மனதோடு அவரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். கண்களை மூடி நம்மை முற்றிலுமாய் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். பல சூழ்நிலைகளிலிருந்து நாம் வந்திருக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எத்தனையோ விதமான வித்தியாசமான அனுபவங்களுக்குள்ளாய் நாம் கடந்து போயிருக்கிறோம். ஒருவேளை அதிலே நாம் நம்மை அறிந்தும் அறியாமலும் நாம் அநேக தவறுகளை நாம் செய்திருக்கக்கூடும். இப்பொழுது மறுபடியும் அவருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கும் பொழுது நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய இருதயங்களை சோதித்தறிந்து, தேவனே எனக்கு அந்த ஒருமனப்பாட்டின் ஆவியை நீர் கொடுத்தரலும் அப்பா. ஏற்ற தாழ்வுகள் இருக்க வேண்டாம், என்னிடத்திலே தன்னலம் இருக்க வேண்டாம், அந்த ஈகோ என்கிற அந்த பிரச்சனைகள் எனக்கு இருக்க வேண்டாம் அப்பா. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லி எல்லா விதத்திலும் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு மனதின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் தாமே நமக்கு இந்த நேரத்தில் உதவி செய்வாராக. நாம் இப்பொழுதும் கூட இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக அர்ப்பணாவை ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே அப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் இங்கே கூட்டி வந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இருந்து ஆண்டவரே நீர் பத்திரமாக எங்களை கூட்டி வந்திருக்கிறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் உண்மை ஆராதிக்க உண்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் வந்த அனைவரும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரம்பி உம்முடைய ஜீவ தண்ணீரினாலே நிரம்பி அப்பா ஆண்டவரே இன்றைக்கு உண்மை ஆராதிக்கவும் உற்சாகமாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முழுவதுமாய் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிற அன்பின் பரமபிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். தேவனை கொஞ்ச நேரம் ஆராதிக்க அப்படியே முடிந்தவர்கள் எழுந்து நின்று ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி. இஸ்ரவேலர்கள் செங்கடலை வழியாக கடந்து போகும்போது ஒரு அழகான ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. கர்த்தர் எகிப்து அவங்களுடைய சாரியட்ஸ் ரதங்களில் உள்ள சக்கரங்களை கலட்டி விடுறார். அப்போ எகிப்தியன் சொல்றான், இந்த இஸ்ரேல் ஜனத்தை விட்டு நம்ம ஓடி போவோம். கர்த்தர் இஸ்ரேலோடு துணை நின்று எகிப்தியனுக்கு எதிராக யுத்தம் செய்கிறார் என்று சொன்னாங்க. ஹல்லேலூயா. அந்த தேவன் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் இந்த காலை வேளையில நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். வாக்கினால் சொன்னதை கரங்கினால் செய்து முடிக்கிற தேவன். நான் எதிர்பார்த்திருக்கும் முடிவை எனக்கு கொடுக்கும்படிக்கு இன்று என் மத்தியில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். அவருடைய நாமத்தை நம்ம அப்படியே உயர்த்துவோமா? எல்லாரும் சந்தோஷமா? ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீ பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீ, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீ. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீ, ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீ. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானே
யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோ, செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம். யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோ, பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து என்னை நடத்தி வந்தீர். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து என்னை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவர் நாமத்தினால் ஜெயம் எடுப்போம். எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன். கர்த்தர் மோசே இடத்துல சொல்றார், நீங்க யுத்தத்துக்கு போகும்போது உங்க பூரிக்கைகளை நல்லா பலத்த துணியாய் நீங்க ஊத வேணும்னு சொல்லி, அப்படி பண்ணும்போது பகைஞருக்கு நீங்க நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவீர்கள்னு சொல்றார். இந்த காலை வேளையில என்ன போராட்டங்கள், என்ன பிரச்சனையோட நீங்க வந்திருந்தாலும் சரி, இப்போ நம்ம துதிக்கிற துதியின் பெருந்தொனியின் சத்தத்தை கேட்டு எரிகோவின் மதில்கள் எல்லாம் இடிஞ்சு உள்ள போகிறது. எங்களோட உற்சாகமா சேர்ந்து எதிரியின் படை என்னை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தேன். எதிரியின் படை என்னை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தேன். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுவோமா? அவருடைய நாமத்தில் ஜெயம் உண்டு. பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறவர், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறவர், வல்லமை உள்ள தேவன். இந்த காலை வேளையில ஒரு வேளை வனாந்திரத்தின் வழியில நீங்க போய்கொண்டிருக்கிறதுனால கர்த்தர் உங்களுக்காய் செய்த யுத்தத்தை நீங்க மறந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் செய்யாததை நினைச்சுனா முறுமுறுக்கிறத காட்டிலும் அவர் செய்தவைகளை நினைத்து நான் நன்றி சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, கிருபை பெருகும், கிருபை பெருகும். அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை முறை இந்த திரி மங்கி எறிந்த போது அணையாமல் பாதுகாத்தவர் அவர். நான் தண்ணீரின் மத்தியிலும் நெருப்பின் மத்தியிலும் நடந்த போது என்னை அது மேற்கொள்ளாதபடி பாதுகாத்தவர் நல்ல தகப்பனவர். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, கர்த்தர் செய்ததை நினைச்சு நான் நன்றி சொல்ல போறேன்னு சொல்லி கரங்களை உயர்த்தி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ.
வந்தோ, நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எங்கே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எங்கே துதிக்க வந்தோ. என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தே, பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தே. பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தே, பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தே. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எங்கே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எங்கே துதிக்க வந்தோ. சேவைகள் நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தே, கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தே. சேவைகள் நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தே, கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தே. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எங்கே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எங்கே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எங்கே துதிக்க வந்தோ. ஹல்லேலூயா. கரங்களை நல்லா தட்டி, நெருக்கத்தில் எனக்காய் யுத்தம் செய்து என்னை விசாலத்திலே வைக்கிற ஒரு நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஹமாஸ் யுத்தம் நீங்கள் அறிந்தது இல்லை? அந்த போரின் போது வந்த ஒரு செய்தி என்னன்னா, அந்த தீவிரவாத கூட்டத்தின் தலைவன் எதனால இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி அவன் எய்த ஏவுகணை எல்லாம் சரியா செயல்படலன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்தது. அது கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கம்மா. அந்த செய்தியில என்ன சொல்றான், எதனால இஸ்ரேல் ஜனங்களை அழிக்க முடியல அப்படின்னு சொல்றான் அப்படின்னா, நாங்கள் அவர்களை குறிவைக்கிறோம், ஆனால் அவர்களின் தேவன் அவைகளின் பாதையை நடுவானில் மாற்றுகிறார். 2000 ஆண்டுகள் ஆனாலும் சரி, 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஆனாலும் சரி, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தேவன். அவர் வல்லமை ஒருபோதும் குறைந்து போகவில்லை. இஸ்ரவேலுக்கு நான் உருக்கமாய் இறங்குவேன் சொன்ன கர்த்தர் அவர். அவரை எதிர்த்து நிற்க ஒருவரும் கிடையாது. ஒருவேளை இந்த காலை வேலையில் நெடுநாளா என் காரியங்களோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, இன்னும் என் சூழ்நிலை மாறலன்னு சொல்லி ஒருவேளை கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். நீங்க
எனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காமல் போக பண்ணுகிறவர் சொல்லுகிறார், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். யுத்தத்தின் முடிவுல தெரியும், மடிந்தது இஸ்ரவேலன் அல்ல, எகிப்தியன் என்று. யாக்கோபின் தேவன் அவர் என்னுடைய தேவன், எனக்கு துணையாயிருப்பார். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என்னாலும் நடத்துகிற ஒரு தேவன். முதிர் வயதானாலும் சரி, நரை மயிரானாலும் சரி, பலன் ஒடுங்கும் போதும் சரி, எனக்கு துணையாய் நின்று எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கும் மட்டும் எனக்காய் யுத்தம் செய்து என்னை சேர்க்க வேண்டிய கானானிலே சேர்க்க பிரயாசப்படுகிற ஒரு நல்ல தகப்பன். உலகத்தில் இருக்கும் எவரையும் விட என்னில் இருக்கும் என் தேவன் பெரியவர். அவர் என் வலது கையை பிடித்துக் கொண்டு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனக்கு முன்பாக கடந்து போய் பட்சிக்கிற அக்கினியைப் போல என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும் இந்த காலை வேளையில நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார். உன்னோட போராடினவர்களை தேடியும் நீ காணாதிருப்பாய். அவர் என்னோடு இருந்து செய்யும் காரியம் பெரியதா இருக்கும்.
அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். யுத்தம் கர்த்தருடையது. அவர் ஒருவருக்கே துதியும் கனமும் மகிமையும் சதா காலமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் தலைப்பு என் வாழ்வின் புதிர்களில் என் தேவன். என் வாழ்வின் புதிர்களில் என் தேவனுடைய பங்கு. வாழ்க்கை புதிராகத்தான் இருக்கிறது. எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறோமா? வாழ்க்கையில் புரிந்து கொள்ள முடிக்கிறதா? புரிந்து கொள்கிற பலம் நமக்கு இருக்கா? இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கே குழப்பங்கள் இருக்குது. இங்கே நாங்கள் நின்று பிரசங்கம் பண்ணும்போது கோலியாத்துக்கு முன்னால் இருக்க தாவீது மாதிரி தான். ஸ்டேஜை விட்டு இறங்கினா எங்களுக்கும் குழப்பங்கள் இருக்கிறது. போராட்டங்கள் இருக்கா? இருக்குது. சோதனைகள் இருக்கா? இருக்குது. நிறைய விஷயங்கள் நமக்கு நம்முடைய சின்ன புத்திக்கு எட்டுவதில்லை. பாடகர் எழுதினார் இல்லையா, ஒன்றுமே புரியலை உலகத்தில், என்னமோ நடக்குது, மர்மமாக இருக்குது. அது நமக்கு உண்மைதான். நிறைய காரியங்கள் புரிவதில்லை. புரிந்து கொள்ள பிரயாசப்பட்டாலும் அது ஒரு பாடாக மாறுகிறது. தேவன் அப்படி தான் நம்ம வைத்திருக்கிறார். மனுஷன் ரொம்ப பெரிய அளவில் எதையும் அதிகமாக கண்டுபிடிக்கக்கூடாது, கண்டுபிடிக்க முடியாது. இன்றைக்கு விஞ்ஞானம் பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறது, அதை மறுக்க முடியாது. நம்ம எத்தனையோ தூரத்தில் இருக்கிற எத்தனையோ மைல் தூரத்தில் இருக்கிற ஒரு விண்கல் பூமியை தாண்டி இப்படி போக போகுது. அதோடைய சைஸ் இவ்வளோ. இதெல்லாம் நமக்கு நம்ம வயிற்றில் இருக்கிற நம்ம உடம்பில் இருக்கிற கல்லை என்ன சைஸ்ன்னு தெரியாது. ஆனால் அதெல்லாம் கரெக்டாக அவங்க கணித்து சொல்லுகிறார்கள். கோளங்களுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா மனுஷன் அந்த அளவுக்கு மனுஷனுக்கு ஆண்டவர் மனுஷனுக்கு புத்தி கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அதை மறுக்க முடியாது. நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இன்னும் எப்படி வடை சுடுறது, இன்னும் எப்படி கீரை வடை சுடுறது, இதெல்லாம் நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். அது அதுக்கு சமம் தான். இங்கே ஒரு ஆராய்ச்சி, அங்கே ஒரு ஆராய்ச்சி. அவன் விண் உலகத்தில் போய் அவன் ஆராய்ச்சி செய்கிறான், நம்ம சட்டிக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணுறோம். ஆராய்ச்சி தான், கண்டுபிடிப்பு தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் என்ன போட்டால் நாக்கில் போட்டால் ருசியாக இருக்கும், அதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் த ரிசர்ச் தான். அதில் தப்பு இல்லை. ஆனால் என் வாழ்வில் ஏன் புதிர்கள்? ஃபஸ்ட்டு நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஒய் ஆம் ஐ அ காம்ப்ளெக்ஸ் பீயிங்? ஏன் நான் வந்து ஒரு குழப்பமான மனிதனாக இருக்கிறேன்? ஏன் இன்னும் நிறைய காரியங்கள் எனக்கே ரோமர் 7 சொல்கிறார், பவுல் சொல்கிறார், நான் செய்வது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்பினதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன். விரும்பின நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணுன்னு தான் இருக்குது, எனக்கு மனசில் இருக்குது. ஆனால் காலையில் அந்த உடம்பு எந்திரிக்க மாட்டேங்குது. மனசுக்குள்ளே ஒரு விருப்பம் இருக்குது, ஆனால் அதை செய்து முடிக்கிற பலன் இந்த உடம்புக்கு இல்லை. சுற்றி முற்றி பார்க்குறேன், அவங்களும் மெதுவாக பெட்ஷீட் தூக்கி நம்மளை பார்க்குறாங்க. இவன் எழும்பிட்டா நம்மளும் எழும்பணுமேன்னு டக்குன்னு முடிக்கிறோம், தூங்கிடுறோம். அப்புறம் வருத்தப்படுறோம், ஐயோ இன்றைக்கி நம்ம போகலையே. எதனால் போகல தெரியல. ஏதோ ஒரு சக்தி உள்ளேருந்து நம்மை போக விடாமல் பண்ணுகிறது. மனம் போகிறது, உடம்பு போக மாட்டேங்குது. ஸோ ஸ்பிரிட் இஸ் வில்லிங் பட் த பாடி இஸ் வீக். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. இப்போ இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிற போராட்டங்கள் தான். இதை வெளியில் நம்ம சொல்ல மாட்டோம். சொன்னால் நம்மளை கொண்டு போய் எங்கே சேர்த்துருவாங்க? கீழ்ப்பாக்கில் சேர்த்துருவாங்க. அதனால் இதை வெளியில் நம்ம பேச மாட்டோம். ஆனால் நமக்குள்ளே இந்த குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆன பிறகும், ரட்சிக்கப்பட்ட பிறகும், ஞானஸ்நானம் எடுத்த பிறகும், அபிஷேகம் பெற்ற பிறகும் இந்த குழப்பங்கள் நமக்குள் இருக்கத்தான் செய்கிறது. அதை எப்படி நம்ம சமாளிக்கணும்னு நம்ம தெரியாமல் அதை ஒவ்வொரு நாளும் அப்படியே நம்ம அதை கடந்து போகிறோம். அதை வந்து பரிசுத்த வேதாகமத்தில் சில தெளிவான நல்ல ஆலோசனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது, நான் ஆங்கில ஆராதனையில் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக பேசினேன். தமிழ் ஆராதனையில் அதை சுருக்கமாக நான் சொல்லிவிட்டு அப்புறம் வேறு குறிப்புகளுக்கு நான் போக விரும்புகிறேன். முதலாவது, ஏன் நம்மாலே புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஆதியாகமத்தில் ஆண்டவர் மனிதனை உருவாக்கின போது மண்ணை எடுத்து உருவாக்கினார், ஜீவ சுவாசத்தை உள்ளே ஊற்றினார். அப்போ பாதி மண், மீதி தேவ ஆவி. ஆச்சா, அப்போ அந்த மண்ணுக்குரிய குணாதிசயங்களோடு தான் இருக்கும். ஆனால் அந்த ஆவினாலே அது நிரப்பப்படும் போது என்ன நடக்குதுனாக்கா, அந்த ஆவினால் அந்த மண் வழி நடத்தப்படுகிறது. சரி, அதோட முடிஞ்சதா? இல்லையே.
நாம் எல்லாம் எந்த சந்ததின்னு சொல்ல முடியுமா? ஆதாமிலிருந்து வந்தவங்க தான். எல்லா மனுஷருமே, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே இன்றைக்கி உயிரோடு இருக்கவங்க அத்தனை பேருமே ஆதாமிலிருந்து வந்தவங்க தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆதாமிலிருந்து எத்தனை சந்ததிகள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் நிறைய காரியங்களை கடந்து வந்திருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் இந்த பெற்றோருக்கு நாம் பிறக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டதுனால இந்த உலகத்திற்குள் வந்திருக்கிறோம். அதிலெல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது. நான் பிறந்தது எதேச்சையாய் பிறந்து விட்டேன், ஏதோ ஒரு தவறாக பிறந்து விட்டேன் எல்லாம் கிடையாது. அவர் இந்த காலகட்டத்தில் இந்த உலகத்துக்குள் என்னை கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டார். அப்போது அதுக்கு நான் சூஸ் பண்ண முடியாது எந்த பெற்றோருக்கு நான் பிறக்கணும்னு. அது அவர் தான் தீர்மானம் பண்ணுகிறார். அதனால தான் 71வது சங்கீதத்திலையும் 22வது சங்கீதத்திலையும் சங்கீதக்காரன் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் பிறந்தபோது உம்முடைய சார்பிலே விழுந்தேன், என் தாயின் கருவில் உம்முடைய கண்கள் என்னை கண்டது, என் தாயின் கற்பத்திலிருந்து வெளியில் எடுத்தவர் யாரு? நீரே உம்மை துதிப்பேன். அப்போ அதெல்லாம் நம்ம ரொம்ப கிளியராக இருக்கும். அதில் எல்லாம் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. கன்ஃபியூஷன் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, என்னாலேயே புரிந்து கொள்ள முடியாத சில காரியங்கள் எனக்குள் இருக்கிறது. இப்போ ஒருத்தர் கொண்டாந்து தட்டு வைக்கிறாங்க, ஒரு ஸ்வீட்டு வைக்கிறாங்க, ஒரு காரம் வைக்கிறாங்க, ஒரு காஃபி வைக்கிறாங்க, எல்லாம் கொண்டாந்து வைக்கிறாங்கன்னு வைங்க. நம்ம மனசில் என்ன யோசிக்கிறோம்னாக்கா, இன்றைக்கி நம்ம இந்த ஸ்வீட்டை சாப்பிட வேண்டாம், இந்த காரத்தை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு மனசில் யோசிக்கிறோம் பாருங்கள். ஆனால் கை போய் அந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிடுது. இது நமக்கு புரிய மாட்டேங்குது. நான் என்ன மனசில் யோசித்தேன், இன்றைக்கி ஸ்வீட்டை தொடக்கூடாதுன்னு யோசித்தேன், காரம் தான் சாப்பிடணுன்னு நம்ம ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஆனால் அது முன்னால் வந்த உடனே என் கை ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகுது? ஸ்வீட்டை எடுத்து சாப்பிடுது. ஏன் சாப்பிட்டேன்னு எனக்கு தெரியல, எனக்கு விளக்கம் சொல்ல தெரியல. என் மனம் ஒன்று நினைக்கும் போது ஏன் என் சரீரம் வேறு ஒன்று செய்யுது அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ளே 2 கேரக்டர் இருக்குது மினிமம். சிலருக்கு 7 ரூபங்கள் இருக்கும். ஒரே உருவம் 7 ரூபம், பல ரூபங்கள். அந்த பல ரூபமும் பேசினா என்ன நடக்கும்? அந்த பல ரூபமும் அந்த மனுஷனை ஆட்கொண்டா என்ன நடக்கும்? ஏன் நமக்குள்ள இந்த குழப்பம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் குழப்பம்னு தெளிவாக சொல்கிறேன். ஒரு உதாரணம் சொல்லிட்டு சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். நிறைய பிள்ளைகள் நீங்கள் இருக்கீங்க, உங்களையே யோசித்துக்கோங்க. நீங்கள் நான் என்னுடைய பாட்டி மாதிரி என் முகம், நான் சிரிக்கிறது என்னுடைய பாட்டி மாதிரியே நான் இருக்கேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் அப்படியே கொஞ்சம் கை வருத்துங்க பார்ப்போம். எஸ், இருக்கீங்க இல்லையா? தாத்தா மாதிரி, நான் தாத்தா மாதிரி இருக்கேன். என்னை பார்த்தா சொல்லுவாங்க, தாத்தாவுக்கு இருக்கிற சிரிப்பு இருக்குது. இருக்குல்ல, இருக்குது, ரைட்டு. அந்த உருவம், அந்த பேசுகிறது, கையை உயர்த்தி பேசுகிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சாயல் இருக்கும். அதே மாதிரி தான் நம்முடைய குணாதிசயங்களையும் அவர்களுடைய சாயல்கள் இருக்கிறது. நம்முடைய எண்ணங்களில் அவருடைய எண்ணங்களின் சாயல்கள் இருக்கிறது. நாம் கடந்து போகிற பாதையில் அவர்கள் கடந்து போன பாதையினுடைய அந்த விளைவுகள் எல்லாம் அந்த அந்த ஆவியில் இருக்குது. நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியில் இருக்க அந்த ஜென்ரேஷன் எப்படி நம்ம முக சாடையில் அது தோன்றுக்கிறதோ அது மாதிரி நம்முடைய குணாதிசயங்களையும் அது இருக்கிறது. அது நமக்கு தெரியாது. எத்தனை தலைமுறை, ஒரு 4-5 தலைமுறைனா பரவாயில்ல, ஆதாமிலிருந்து எத்தனை தலைமுறை, அப்போ எத்தனை குழப்பமான காரியங்களை தாண்டி நமக்குள்ளே வந்திருக்கோம். அத்தனையும் நமக்குள் இருக்கிறது. அதையும் மீறி தான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் நம்ம பின்னால் கையை தட்டி நம்மளே தட்டி கொடுத்துக்க வேண்டியதான். வெரி குட், ஓ இவ்வளோ விஷயம் இருக்கா, ஆனாலும் நீ இப்படி இருக்கியா, பரவாயில்லையே அப்படின்னு நம்மளே தட்டி கொடுத்துக்கணும். அதனால தான் நம்ம சில காரியங்களை நம்மளாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன், புரிந்து கொள்ள முடியல. ஏன் நான் இப்படி யோசிக்கிறேன், நான் இப்படி யோசிக்கக்கூடாது, ஏன் இப்படி யோசிக்கிறேன், இது ஏன் என் மனசில் வருது? அது எனக்குள்ள வருகிறதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய தலைமுறைகளுக்குள்ளே இருந்த எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் வந்திருக்கு. இன்னொன்று யோசிக்க, கனவுகளை புரிந்து கொள்ள முடியுமா? நம்ம கனவுகளெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா? முதலாவது யாரெல்லாம் வராங்க, என்னென்னமோ நடக்குது, ரியலாக இருக்குது. ராத்திரியில் பார்க்கும்போது அப்படியே உண்மையாக நடந்த மாதிரி இருக்குது. ஆனால் காலையில் எழுந்துச்சி பார்க்கும்போது, ஓ கனவா, இவ்வளவு நிஜமான கனவா? கரெக்டாக அந்த ஆட்கள் வராங்க, நம்ம இது வரைக்கும் வாழ்க்கையிலே சந்திக்காதவங்க மூஞ்செல்லாம் வருது கனவுல. எப்படி வரும்? நல்லா யோசிச்சுக்கோங்க. நாம் இது வரைக்கும் சந்திக்காத ஜனங்களுடைய முகங்கள் நம்ம கனவுல வருதுன்னா நம்ம இது வரைக்கும் சந்திக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்ததே இல்லை. அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் இது நம்முடைய மூதாதையர்களுடைய காலத்தில், யாரோ அவருடைய காலத்தில் வந்த ஒரு மனுஷனாக இருப்பான். அது நம்முடைய எண்ணத்தில் வருகிறதுனால நம்ம கனவில் அது வெளிப்படுகிறது. கனவுகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கனவுகளை வியாக்கியானம் செய்ய முடியவில்லை. கனவுகளை மற்றவங்க கிட்ட சொல்லவும் முடியல. மனசுக்குள்ளேயே யோசித்துக்கிறோம், ஏன் இது நடக்குது, ஏன் எனக்கு இப்படி வந்தது. அப்போ நம்ம கண்டிப்பாக பார்த்திங்கனாக்கா இயல்பாகவே ஒரு புதிரான ஒரு ஜென்மமாகத்தான் நம்ம இருக்கிறோம். மனிதன் ஒரு
புதிரான ஜென்மந்தான். அதுக்கு நிறைய பைபிளில் வந்து உதாரணங்கள் இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் எப்படி பிஹேவ் பண்ணாங்க. இப்போது ஆபிரகாம் எடுத்துக்கோங்க. ஆபிரகாம் தேவனோட முகமுகமாய் பேசக்கூடியவர். அவருடைய வாழ்க்கையில் சில நடந்த காரியங்களை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி நடந்தது, ஏன் இப்படி நடந்தது? ஒருவேளை எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஆபிரகாமை போல பேசுகிற முகமுகமாய் பேசுகிற அனுபவம் இருந்திருந்தா நான் அப்படி செஞ்சிருக்க மாட்டேனே. ஆகாரை கொண்டு வந்து பிள்ளை இல்லாதனால நீ திருமணம் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது முகமுகமாய் தேவனோடு கூட பேசுகிற ஆபிரகாம் தேவனோட ஆலோசனை கேட்ட மாதிரியே தெரியலை. தேவனுடைய ஆலோசனை காட்டிலும் மனைவியுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தார்னு பார்க்குறோம். ஒரு பொருள் வாங்குறதா இருந்தால் கூட தூக்கி போட்டுடலாங்க. ஒரு திருமணம் ஆகிறது யோசித்து பாருங்கள். அதனால் எவ்வளோ பிரச்சனைகள். அதுக்கப்புறம் 2 சந்ததிகள் வந்தது, ஏசா யாக்கோபு சந்ததி. அதில் பிரச்சனைகள். இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேல் தேசத்தில் அடித்து கொண்டிருக்கிறாங்க பாலஸ்தீனர்களோடு கூட. இன்றைக்கு வரைக்கும் அந்த நோவா பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக்குனால இன்றைக்கி அவங்க அடிச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி நடக்கிறது போராட்டம். ஆபிரகாம் காமின் தேசத்தில் போய் ஆண்டவர் சேமுக்கு சுதந்திரம் கொடுத்தாரு. பிரச்சனை வந்தது. இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது நான் யோசிக்கிறேன், நான் ஆபிரகாமை போல் தேவனோடு கூட நேரடியாக முகமுகமாய் பேசுகிறவனாக இருந்திருந்தா அங்கே நான் ஒரு ஆலோசனை அவர்கிட்ட கேட்டிருப்பேனா? கேட்டிருக்க மாட்டேனா? கண்டிப்பாக கேட்டிருப்போம். நான் நம்புகிறேன் நம்ம கண்டிப்பாக கேட்டிருப்போம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர், என்ன ஆண்டவர், இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வருது, இதை எடுத்துக்கலாமா வேண்டாமா? தீபாவளி ஆஃபர் மாதிரி ஒன்று வருது, வேணுமா வேண்டாமா ஆண்டவர்? நீ கண்டிப்பாக நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அவர் கேட்ட மாதிரி தெரியல. அந்த ஆஃபரை உடனே அக்செப்ட் பண்ணிட்டாரு. அதனால் வந்த பிரச்சனைகள், போராட்டங்கள். ஏன் நம்ம வாழ்க்கையில் நம்ம தவறுகள் செய்யவில்லையா? தெரிந்தும் தெரியாமலும் செய்த காரியங்கள், அது நிமித்தம் வந்த விளைவுகள், அதனால் நம்ம பாதிக்கப்பட்ட பாதிப்புகள் இருக்கா இல்லையா? நிச்சயமாக இருக்குது. அப்போ இவகளில் நாம் எப்படி என்ன காரியத்தை எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்? ரொம்ப இந்த புதிர்களில் நம்முடைய தேவனுடைய பங்கு என்ன, அதை தான் இன்றைக்கி நான் சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த புதிர்கள் நம்மாலே புரிந்து கொள்ள முடியாத நினைவுகள். இது மட்டும் இல்லை, இப்போ ஜெபிக்கிறோம், நிறைய ஜெபிக்கிறோம், அதற்கு உடனே பதில் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னு நமக்கு தெரியல. ஜெபிக்கிறோம், சின்சியராக ஜெபிக்கிறோம், கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறோம், நம்பிக்கையோடு தான் ஜெபிக்கிறோம், எல்லாவற்றையும் செய்ய முடிந்த ஆற்றல் நிறைந்த தேவனை பார்த்து தான் ஜெபிக்கிறோம், அதை அறிக்கையிட்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆகாத காரியம் ஒன்றும் இல்லைன்னா இங்கே ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அது ஏன்னு நமக்கு புரியல, அதற்கு விளக்கம் தேட முடியல. சிலர் என்ன செய்கிறாங்க, ஊழியக்காரர்கிட்ட போகிறாங்க, ஒரு ஊழியக்காரர்கிட்ட போகிறாங்க, இங்கேருந்து காசு கொடுத்து போகிறாங்க, அங்கே காணிக்கை கொடுத்து கேட்குறாங்க என்ன நடக்கும்னு. அவங்க எதையா ஒன்று சொல்கிறாங்க, அதுவும் நடக்க மாட்டேங்குது. ஏமாற்றம், தோல்வி. அப்போ இதுக்கு என்ன பதில்? என்னதான் பதில் இதுக்கு அப்படின்னா, அதுக்கு என்ன நமக்கு ஒரு விமோச்சனம் இருக்கா? நம்முடைய தேவைகளில் தேவன் பேசணும்னு எதிர்பார்த்து ஆவலோடு காத்திருக்கோமே, கண்ணீர் விட்டு கதறுகிறோமே, ஜெபிக்கிறோமே, ஆனால் பதில் கிடைக்கலன்னு போது காலகட்டத்துக்குள்ளே சில காரியங்கள் முடியலையே, காலம் தாண்டி போகுதே, மனசில் வேதனை வருது, பாரம் வருது, உடனே ஒரு யோசனை வருது, திடீர்னு ஒரு குற்ற மனசாட்சி வருது. ஒருவேளை எனக்குள்ளே ஏதாவது குற்றங்கள் இருக்கிறதோ, ஒருவேளை நான் தேவனுடைய பார்வையில் பிரியமானவனாக காணப்படவில்லையோ, ஒருவேளை தேவனுடைய கோபாக்கினைக்கு நான் ஆளாகி விட்டேனா, இல்லை சில ஏதாவது காரியங்கள் என் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியம் இல்லாததுனால இந்த ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு தடை பண்ணுகிறாரா என்றெல்லாம் சில நேரத்தில் நம்ம எண்ண தோணுகிறது. காரியங்கள் வாய்க்க வேண்டிய விதத்தில் வாய்க்கலை. காரியங்கள் வாய்க்க வேண்டிய விதத்தில் வாய்த்தால் சும்மா இருக்கவனையும் முதுகில் தட்டி சொல்லுவோம், என் தேவன் எனக்காக என்ன செஞ்சுருக்கார் பார்த்தியா. இன்றைக்கி அப்படி சொல்ல முடியல. தலை குனிந்து நடக்கிறோம். அவங்க நம்மளை பார்த்து கேட்குறாங்க, இவ்வளவு நாள் தேவாலயத்துக்கு போகிறீங்களே, இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணுறீங்களே, உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு இது செய்யலையான்னு கேட்கும்போது சங்கீதக்காரன் சொல்கிறார் பார்த்தீங்களா, இப்படி அவமானப்பட்ட போது தலை குனிந்து நடந்தேன், தேவாலயத்துக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு துணிவு இல்லாமல் வீட்டில் கிடந்தேன்னு சொல்கிறார். இதெல்லாம் நம்முடைய அனுபவங்களாகத்தானே இருக்கிறது அருமையான தெய்வஜனமே. சில நேரத்தில் அப்படின்னா இதற்கு என்ன தீர்வு, என்ன இதற்கு முடிவு? பயங்கள், கலக்கங்கள், காரணமில்லாத கலக்கங்கள், காரணமில்லாத பயங்கள், விளக்கம் சொல்ல தெரியல. ஏன் இந்த பயம்? ஏன் திடீர்னு ஏதோ ஒன்று நடக்க போகிறது போல தோன்றுது? ஆங்கிலத்தில் அதை இம்பல்ஸ் என்று சொல்லுகிறோம். ஏதோ ஒன்று நடக்கிறது மாதிரி தெரியுது. நல்லதும் சில நேரத்தில் தோணுது, கெட்டதும் தோணுது. இது நடந்துருமா? யோபு சொன்னார், நான் பயந்த காரியம் எனக்கு நடந்தது. இம்பல்ஸ், உள் உணர்வு. அந்த உள் உணர்வு சொல்லுது, இது நடக்க போகுது, இது நடக்க போகுது, இது நடக்க போகுது. நடக்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது, இது எப்படி எனக்கு தெரிஞ்சது முதலே?
ஆனால் அதே போல் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்றது சில காரியத்தை எனக்கு சொல்ல தெரியல, ஆணித்தரமாய் சொல்ல தெரியல. நடக்குமா, வருமா, கிடைக்காதா? கர்த்தருடைய ஊழியக்காரராக இருக்கிற எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பெரிய சோதனை என்ன தெரியுமா? ஜனங்கள் ஜெபத்துக்கு வரும்போது கேட்குறாங்க, பாஸ்டர் ஆண்டவர் எங்களுக்கு செய்வாரா? ஆமாம், கண்டிப்பாக செய்வாருன்னு சொல்ல தெரியல, செய்ய மாட்டாருன்னு சொல்ல தோணலை. இப்படி சொன்னால் அப்படி ஆயிடுச்சுன்னா கெட்ட பேர், அப்படி சொல்லி இப்படி ஆயிடுச்சுனாலும் கெட்ட பேர். உடனே நாங்கள் என்ன பண்ணுறோம்? ரொம்ப ஞானமாக தேவ சித்தம் நிறைவேறட்டும் ஜெபிப்போம். நாங்கள் தப்பிச்சிட்டோம். சொல்ல தெரியல, அதுதான் உண்மை. வெளிப்பாடு இல்லை. அருமையான தேவச்சரமே, இன்றைக்கு ஒரு காரியத்தை ஆணித்தரமாக உங்கள் மனசில் பதித்து நான் அனுப்ப விரும்புகிறேன். இந்த குழப்பத்துக்கும் இந்த போராட்டத்துக்கும் இந்த தவிக்கிறோம், பாரம் சுமந்து தவிக்கிறோம். பரிசுத்த வேதாகம் சொல்லுது, இந்த கூடாரத்தில் பாரம் சுமந்து தவிக்கிறோம். நிலை நிற்போம் என்ற நம்பிக்கை இல்லை. சில நேரத்தில் ஏண்டா பிறந்தோன்னு ஆயிடுது. அவர்கிட்டே கேட்குறோம், ஏங்க தேவையில்லாமல் என்னை உருவாக்கிட்டு எனக்கும் கஷ்டம் கொடுத்து என்னால் நீங்களும் கஷ்டப்பட்டு எதுக்கு உங்களுக்கு தேவையாயுது அப்படின்னு கேட்க தோன்றுறது. தேவன்கிட்ட கேள்வி கேட்கலாமா? நியாயமாக கேட்கக்கூடாது, ஆனால் உரிமை இருந்தால் கேட்கலாம். நம்மை தாழ்த்தி கேட்கணும், ஜம்பமாக போய் நின்று கேட்கக்கூடாது. அந்த யோனா கூட கேட்குறாரு பார்த்தீங்களா, கடைசியாக, ஏன்பா இவ்வளோ பேர் அழிஞ்சு போகிறது நியாயமானா? நான் மரண பரியந்தம் எரிச்சலாக இருப்பது எனக்கு நல்லது தான். யார்கிட்ட? அவர்கிட்ட. அந்த அளவுக்கு நமக்கு உறவு இருக்கணும். பூணு ஊதுனார்னா போயிடும், அவ்வளோதான். ஆனால் துணிகரமாக போய் சொல்கிறாரு, நான் மரண பரியந்தம் எரிச்சலாக இருப்பேன், நல்லதான். நம்ம கூட டிசைட் பண்ணுறோம் சில நேரத்தில், நான் இனிமேல் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் இனிமேல் பைபிள் யாருக்கு நஷ்டம்? நீங்கள் பைபிள் வாசிக்க, நீங்கள் ஜபிக்கலாம், அவருக்கு என்ன நஷ்டம்? அவர் ஒன்று உட்காந்து அழுக போகிறாரா? ஐயோ எனக்கு பைபிள் யாருமே வாசிக்கலையே, ஜபிக்கலையேன்னு அவர் கை கழுவிட்டு போயிட்டே இருந்தார்னா என்ன நடக்கும்? ஆனால் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அந்த யோனாவை பார்த்து ஒன்றுமே சொல்ல அவர். அந்த புத்தகத்தில் அவர் எதோ சொன்ன மாதிரி எழுதப்படலை. யோனாவே ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, இன்னொரு பேசினா தீர்த்து கட்டிடுவேன், ஒன்றும் சொல்ல அவர். நம்மக்கிட்ட கூட அப்படி தான். சில நேரத்தில் நம்ம அந்த ஆதங்கத்தில் பேசிடுறோம், அவசரப்பட்டு கேள்வி கேட்டுறோம், கோவப்பட்டுறோம் அவர் மேலே. பொறுமையாக போகிறார், ஏன்னா பிள்ளை, அதனால் தாங்கி போகிறார். சரி, இது இன்னொரு நாள் இது சரியாயிடும் அப்படின்னு. அருமையான தேவச்சரமே, நம்முடைய எண்ணங்களில், நம்முடைய சிந்தனைகளில், நம்முடைய ஆலோசனைகளில், நம்முடைய பயங்களில், கலக்கங்கள், எதிர்காலத்தை குறித்த பயம், கலக்கம், திகில்கள் எல்லாவற்றிலும் நமக்குள்ளே இருக்கிற குழப்பங்கள், காம்ப்ளெக்ஸ் பீயிங், ஒன்று இல்லை உள்ள நிறைய உட்காந்துருக்குது. அதுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே சண்டை போட்டுக்குது. அது நம்மளுக்கு தாங்க முடிய மாட்டேங்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படின்னா நம்ம எப்படி தான் வாழ்கிறது? இங்கே தான் என்ன தெரியுமா ரொம்ப முக்கியம்? நம்முடைய ஆள் தத்துவம் ரொம்ப முக்கியம். யுவர் ஐடென்டிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் யார் என்று நாம் தீர்மானிக்க முடியாது. நான் யார் என்பதை நான் தீர்மானிக்க முடியாது. நான் யார் ஆக இருக்க வேண்டும் என்று என்னை உருவாக்கினவர் தான் தீர்மானிக்கணும். அல்லேலூயா. நான் யாராக இருக்கணுன்றது அவர் தான் தீர்மானிக்கணும். ஏனென்றால் அவருக்கு அதிகாரம் இருக்குது. ஏனென்றால் அவர் என்னை உருவாக்கின போது நோக்கங்கள் இல்லாமல் உருவாக்கலை. பெற்றோர் கூட நோக்கங்கள் இல்லாமல் உருவாக்கியிருப்பாங்க. 5 பிள்ளை இருக்கும், 6 பிள்ளை இருக்கும். அது என்ன படிக்குதுன்னு கூட அப்பாவுக்கு தெரியாது. யாராவது வந்து கேட்டாங்கன்னா இவங்க என்ன படிக்கிறாங்கன்னா உடனே ஒய்ஃபை பார்ப்பார், என்ன படிக்குது? ஐயா எதுக்கையா நீ பெற்று எடுத்த? என்ன படிக்குதுன்னு கூட சொல்ல தெரியல, எதுக்கு நீ அப்படின்னு கேட்க தோணும். புரியுதுங்களா? உண்டா இல்லையா நான் சொல்கிறது? நிச்சயமாக உண்டு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் பெற்று போட்டுக்க வேண்டியது. அதுக்கு சொத்து சேர்த்தோமா, ஏதாவது பண்ணோமா இல்லையா, அதெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது. நம்ம பாப்பா ஜனவரி, பிப்ரவரி கேட்டால் ஃபோனு, அந்த காலத்தில் ஃபோனெல்லாம் இல்லைங்க, மொபைல் ஃபோன் இருந்தது, அப்படி நடந்திருக்கேன். நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அருமையான தேவஜனமே, அப்போது நம்ம எப்படி தான் வாழ்கிறது? ஆள் தத்துவம். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில் தான் உங்களை உருவாக்கின தேவன் உங்களை நீங்கள் யாராக உருவாக வேண்டுமோ அப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தேவன் அனாதையாக விட்டுறதில்லை. அவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ரொம்ப தெளிவாக இருக்கார். நான் உன்னை இப்படி உருவாக்கியிருக்கேன், நான் உன்னை ஆளாக்க போகிறேன், உன்னை நான் ஒரு தெளிவான ஒரு
முடிவுக்குள் உன்னை நான் கொண்டு போகிறேன். ஓகே, நம்ம ஆங்கிலத்தில் டெஸ்டினின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது என்னன்னாக்கா நமக்கென்று தேவன் உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு தெளிவான ஒரு முடிவு. ஓகே, அந்த ஸ்தானம், அதற்கு நம்மை கர்த்தர் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஒரு பிரயாணமாக போய் கொண்டிருக்கிறோம், நிறைய விஷயங்கள் செய்கிறோம். ஆனால் அவருடைய சித்தத்தின்படி நம்ம எங்கே போக வேண்டுமோ அங்கே நம்ம கொண்டு போய் கொண்டிருக்கிறார். சரியா? அந்த பாதையில் அவருடைய சித்தத்தோடு நாம் எப்படி ஒத்துழைக்க வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய சித்தத்தோடு நாம் எப்படி ஒத்துழைக்கிறோம், அவருடைய சித்தத்தோடு எப்படி ஒத்துழைக்கிறோம், எப்படி அவரை நம் வாழ்க்கையிலே சம்பந்தப்படுத்தி கொள்கிறோம், நம் வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் அவரை நாம் எப்படி சம்பந்தப்படுத்தி கொள்கிறோம், ரொம்ப முக்கியம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரத்திற்கு வாருங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது நம்ம பார்ப்போம். இந்த புதிருக்கெல்லாம் நமக்கு தெளிவான பதில்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே இருக்குது? கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஓகே, இந்த பைபிளில் இருக்கிற ஒரு 3 புதிர்களை நம்ம பதிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் தேவ பக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். நமக்குள்ளே இருக்கிற இந்த ஆழ்தத்துவத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை சில தெளிவான பதில்களை கொடுக்கிறது. முதலாவது, நாம் இந்த குழப்பங்களிலிருந்து வெளியில் வரணும்னா நம்முடைய தேவ பக்தி என்பது மிகவும் ஆணித்தரமானதாக இருக்க வேண்டும். Your godliness should be intact if you have to confront and overcome the complexities of human life. மனித வாழ்க்கையின் புதிர்களிலே இருந்து வெளியில் வந்து அதை நம்ம சரியான முறையில் அதை புரிந்து கொண்டு நாம் அதிலிருந்து ஜெயிக்க வேண்டும் என்றால் நமக்கு முதலாவது என்ன தெளிவாக இருக்கணும்னா, தெளிவான குழப்பம் இல்லாத தேவ பக்தி இருக்கணும். தேவ பக்தி என்று சொன்னால், ஓசியாவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, எப்பிராயிமே உன்னுடைய தேவ பக்தி காலையிலே விழுந்து காணாமல் போகிற பனியை போல இருக்கிறது. தேவ பக்தி இருக்கா? இருக்கு. எப்படி இருக்கு? கொஞ்ச நேரம் இருக்கு, அப்புறமா காணாமல் போயிடுது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருக்கு, வாரத்தில் காணாமல் போயிடுது. தேவ பக்தி நம்பர் 1 எழுதிக்கோங்க. தேவ பக்திக்குரிய ரகசியம் என்னன்னாக்கா, முதலாவது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். எப்படி உங்களையும் என்னையும் தேவன் மண் எடுத்து உருவாக்கினாரோ அதை போல அந்த மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டார். அதனால தான் இயேசு கிறிஸ்து நாம கடந்து போன எல்லாவற்றையும் கடந்து போனார்னு பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. உங்களை போலவே என்னை போலவே அவர் சோதிக்கப்பட்டார், உங்களை போலவே அவர் பாடு அனுபவித்தார். பசியாக இருந்தாரா? இருந்தார். யார்? தேவகுமாரன், அண்டசராசத்தின் அதிபதி, எல்லாவற்றையும் உருவாக்கினவர் இந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட போது உங்களை போலும் என்னை போலும் கடந்து போனார். சோதிக்கப்பட்டார். ஆமாம், சோதிக்கப்பட்டார். அந்த 3 சோதனை மட்டுமல்ல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஏசப்பா 3 தடவை அந்த சோதனை, அப்பத்துக்கான அந்த சோதனை, அதுக்கப்புறம் தேவாலய உப்பறைகளை போய் குதின்னு சோதனை, அப்புறம் மலையிலேருந்து எல்லாவற்றையும் பார்த்தேன் காலில், அந்த 3 சோதனை மட்டுமல்ல, வாய்ஸ் நாட்கள் முழுவதும் நீங்களும் நானும் கடந்து போகிற சோதனைகளை அவர் கடந்து போனார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று சொல்லும்போது உங்களுடைய இடத்துல என்னுடைய இடத்துல அவர் என்ன செய்தார் என்றால், அவர் வெளிப்பட்டது மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆவியிலே நீதி உள்ளவராய் இருந்தார், அப்புறம் தேவதூதர்களால் காணப்பட்டார், பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். எதற்காக? உங்களுக்கும் எனக்கும் ஒரு அடையாளத்தை கொடுப்பதற்காக, ஒரு ஆழ்தத்துவத்தை கொடுப்பதற்காக. in order that we may get an identity. அந்த ஆழ்தத்துவம் என்ன? எனக்காக அவர் மரித்தார், எனக்காக அவர் மகன் என்ற ஸ்தானத்தை இழந்து பாவம் என்கின்ற ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டு அவர் எனக்காக பாவமானார், சாபமானார், தரித்திரரானார், என் நோய்களை சுமந்து கொண்டார். ஏன் இதெல்லாம் செஞ்சார்னா எனக்காக, எனக்கு அந்த ஸ்தானத்தை கொடுக்கும்படியாக. அப்போ பிள்ளை என்கின்ற ஸ்தானத்தில் அவர் இறங்கி வந்தார். அவர் எனக்காக கல்வாரி சிலுவிலே மரித்ததுனால, பாடுகளை பட்டதுனால
எனக்கு என்ன ஸ்தானத்தை கொடுக்குறாரு? இப்போது பிள்ளை என்ற ஸ்தானத்தை கொடுக்குறாரு. தத்தெடுத்த பிள்ளை கிடையாது, தத்தெடுத்த பிள்ளை கிடையாது, உரிமையோடு கூட பிள்ளை என்று சொல்லி அழைக்கிறார். யோவான் 1:12 நம்ம அதை பார்க்குறோம். எத்தனை பேர்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி, சுதந்திரவாளிகளாகும்படி அவர் என்ன செய்தாரா? அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு யார் தெரியுமா? நம்ம அந்நியர்கள் கிடையாது, புறஜாதியார் கிடையாது, பரதேசிகள் கிடையாது. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளை. எப்போவுமே நீங்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கும் போது அந்த ஸ்டாண்டிங்கில் நிற்கணுங்க, அந்த ஸ்தானத்தில் நீங்கள் நிற்கணும். whenever you stand in the presence of God, அதோ ஆண்டவரே பாவி வந்திருக்கேன், இதோ பரதேசி வந்திருக்கேன், நம்ம நினைக்கிறோம், தாழ்மையாக சொல்கிறோம், தாழ்த்தி சொல்கிறோம். அவர் என்ன சொல்வார்? நீ தான் பாஸ்ட் பரதேசி, ப்ரெசண்ட்டு சன், நீ இப்போ பிள்ளை. பிள்ளைகளானால் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவோடு உடன் அந்த ஸ்தானத்துக்கு நம்மளை கொண்டு போயிட்டார். ஸோ நம்பர் 1 ஸ்தானம் என்ன தெரியுமா? நான் இப்பொழுது யார்? பிள்ளை. என்னைக்கு நீங்கள் பிள்ளைன்னு போய் அங்கே நிற்கிறீங்களோ, அப்பான்னு சொல்லி கூப்பிடுறீங்களோ, அந்த அன்பின் உறவிலே, அந்த தேவ பக்தியில், அருமையான தேவஜனமே, உங்களுடைய புதிர்களிலே தேவன் பதிலாக இருப்பார். உங்கள் மனசை பலப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், உறுதிப்படுத்துவார். சில காரியங்களை தெரிந்து கொள்ள நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்குது? தேவன் தம்முடைய அன்பு கூறுகளுக்கு உருவாக்கின காரியங்கள் கண்களில் தோன்றவும் இல்லை, காதில் கேட்கவும் இல்லை, அவன் மனசில் உணரப்படவும் இல்லை. எங்கே? பழைய ஏற்பாட்டில் எங்கே சொல்கிறார்? அது ஏசாயா 4வது அதிகாரத்தில் சொல்கிறார். ஆனால் அதே கொரிந்தியரில் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, தேவன் மீது அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனுடைய அந்த பக்தி விருத்தி வைத்து தேவனுடைய அன்பு கூறுகிறவர்களுக்கு, பழைய ஏற்பாட்டில் கண்ணு காணலை, காது கேட்கலை, செவியால் கேட்கப்படலை, உணரல, ஆனால் நமக்கோ பரிசுத்த ஆவியானவர் அது எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அப்போ இந்த குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். அறிய வேண்டிய அறிவை கொடுக்கிறவர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். நம்மை குறித்து புரிந்து கொள்ள கிருபை தருகிறவர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். என்னையே எனக்கு புரிந்து கொள்ள முடியாத குழப்பத்தில் இருக்கிற எனக்கு என்னை புரிந்து கொள்ள, நான் யார் என்று எனக்கு ஒரு ஆழ்த்தத்துவத்தை கொடுத்து, அந்த ஆழ்த்தத்துவத்தின் அடிப்படையிலே அன்பை பாராட்டி அவருடைய பிள்ளையாய் ஸ்வீகரித்துக் கொள்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானது, நான் அந்நிய பாஷையை பற்றி பேசலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது வரம், அது கர்த்தர் கொடுக்குற வரம். அந்த வரம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அந்நிய பாஷை என்ற வரம் இருக்குது, தீர்க்க தரிசன வரம் இருக்குது. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வரங்களும் நிச்சயமாக உண்டு. அதை நம்ம மறுதளிக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. ஆனால் நான் அதை பற்றி பேசலை, வரங்களை பற்றி பேசலை. நான் எதை பற்றி பேசுகிறேன் தெரியுமா? என்னை நிரப்புகிற தேவ ஆவியானவருடைய அபிஷேகத்தை பற்றி பேசுகிறேன். அந்த அபிஷேகத்தினுடைய ஒரு ஆசீர்வாதம் தான் வரம். அந்நிய பாஷை பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் கிடையாது. அந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தின் ஒரு வரம் என்ன தெரியுமா? அந்நிய பாஷை. அது இருந்தாலும் இருக்கும், இல்லாட்டியும் இருக்கும். சிலருக்கு கொடுக்கிறார், சிலருக்கு கொடுக்கறது இல்லை. ஆனால் அவருடைய பரிசுத்தாவினால் நான் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தாவினால் நான் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேன். அவருடைய ஆவி என்னை நிரப்பி இருக்கிறது. அவருடைய ஆவி எனக்கு ஞானம் தருகிறது. அவருடைய ஆவி எனக்கு விளக்கம் அளிக்கிறது. அவருடைய ஆவி என்னை உணர்வடைய செய்கிறது. அவருடைய ஆவி என்னை எதிர்காலத்தை நோக்கி உற்று பார்க்க கிருபை கொடுக்கிறது. எதிர்காலத்தை குறித்த தரிசனத்தை எனக்கு தருகிறது. அவரால் மட்டும்தான் முடியும், அவரால் மட்டும்தான் முடியும். பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் முடியும். உங்களை ஆற்றி தேற்ற பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் முடியும். அவருக்கு ஒரு பேர் இருக்குது, தேற்றரவாளன். அல்லேலூயா. கண்களின் கண்ணீரை துடைத்து, இருதயத்தை துவண்டு போகிற இருதயத்தை ஸ்திரப்படுத்தி, மகனே மகளே நில்லு, உன்னை குறித்த நோக்கம் எனக்கு இருக்கிறது, உன்னை நான் எடுத்து பயன்படுத்த போகிறேன், உன்னை நான் கொண்டு போக வேண்டிய இடத்திற்கு கொண்டு போவேன், சோர்ந்து போகாத, விட்டுறாதன்னு சொல்கிறதுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டும்தான் வல்லமையும் பலனும் அதிகாரமும் இருக்கிறது. ஆமென், ஆமென். அதனால தான் அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நேரம் கொடுக்கணும் வாழ்க்கையில். ஆண்டவரே ஆட்கொண்டருளுங்கப்பா, ஒரு இடத்துல போய் முழங்கால் படி போட்டு ஆட்கொண்டருளுங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னோட பேசுங்கப்பான்னு அவருக்கு நல்ல டைம் கொடுக்கணும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அளவு இந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி போகும்.
நம்மை குறித்து புரியாமல் இருக்கிற புதிர்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சில காரியங்களை புரிந்து கொள்வோம். என்ன செய்ய போகிறார்ன்றதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். எப்படி நம்மை நடத்த போகிறார் என்பதை வெளிப்படுத்துவார். என்ன செய்ய போகிறார் என்பதை வெளிப்படுத்துவார். அந்த வெளிப்பாடு ரொம்ப முக்கியம். தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேர் there is no vision, people perish. அந்த தரிசனம் எனக்கு வேணும்னா அந்த தரிசனத்தை கொடுக்கிறவர் யார் தெரியுமா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். அந்த தரிசனத்தை நான் பெற்றுக்கொண்டா போதும். பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தில் இந்த தரிசனத்தை பற்றி, அந்த ரகசியத்தை பற்றி தெளிவாய் நமக்கு விளக்குகிறார். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 23வது வசனம். கொலோசியர் 1வது அதிகாரம் 25வது வசனம். 25வது வசனம் சத்தமாக வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட இரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு முறை என்னோட சேர்ந்து வாசிங்க. ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து ஒளிக்கப்பட்டு மறைக்கப்பட்டிருந்த அவருடைய அந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாக தெரியப்படுத்து. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவ வசனம் எனக்கு எப்படி தெரியணும்? பூரணமாய் தெரியணும். எங்கே தேவ வசனம் பூரணமாக தெரியுதோ அங்கே எனக்கு கர்த்தருடைய வெளிப்பாடு இருக்கும். வெளிப்பாடு இருந்தால் நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவ வசனம் பூரணமாய் தெரியணும். அது ஒரு ரகசியம். ஆனால் அந்த ஆதி காலங்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போவோ ஆண்டவர் என்ன செய்கிறாருனாக்கா எல்லாரோடையும் பேசுகிறார். வெறும் ஊழியக்காரனோட மட்டும் பேசுகிறது இல்லை. இன்றைக்கி ஆண்டவர் எல்லாரோடையும் பேசுகிறார், விசுவாசிகளோட பேசுகிறார். நம்ம அந்த ஏக்கத்தோடு தாகத்தோடு அவருடைய சரிதானத்தில் உட்கார்ந்து அவர் உங்களோட பேசுவார். அது எப்படி வெளிப்படுமா? தேவ வசனத்தின் மூலமாக அதனால தான் தேவ வசனம் முக்கியம். எப்படி ஆவி முக்கியமோ அது போல் தேவ வசனம் முக்கியம். தேவ வசனத்தின் மூலமாக அவர் பேசுகிறார். ஒரு சூழ்நிலைக்கும் கரெக்டாக அந்த வசனம் ஞாபகம் வரும். மைண்டில் கரெக்டாக அப்படி ஃப்ளாஷ் மாதிரி ஞாபகம் வரும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, எப்படி இந்த வசனத்தை எனக்கு வந்தது? அது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அந்த தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறார். ஆமென். அடுத்தது 27வது வசனம் சேர்ந்து வாசிங்க என்னோட. 27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு தான் வெளிப்படும். அதுவும் சொல்லிட்டார். வரவனுக்கு போகிறவனுக்கெல்லாம் இல்லை. சும்மா கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறவங்க மட்டும் இல்லை. ஏதோ ஏனோ தானோன்னு வாழ்கிறவனுக்கு இல்லை. வசனத்தையும் கனம் பண்ணாமல் ஆவியையும் கனம் பண்ணாமல் போனானுக்கு போனான் வந்தானுக்கு வந்தான் அவனுக்கெல்லாம் கிடையாது. கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ஆகியிருக்கிற அந்த பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? கிறிஸ்து அந்த மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார். எங்கே இருக்கிறாரு? உங்களுக்குள்ளே இருக்கிறார். இவரை தேடி வேறு எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற மதத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுளை தேடி வேறு இடத்துக்கு போகிறாங்க. அந்த ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் தரிசனத்துக்கு எவ்வளோ 1000 ரூபாய் செலவு பண்ணி பாவம் போகிறாங்க. அந்த ஏக்கம் இருக்குது, அவங்களுக்குள்ள தாகம் இருக்குது. அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அப்படி கிடையாது. அவர் என்ன சொல்லிட்டாரு? நீ இருக்கிற இடத்துலையே இரு, உனக்குள்ளே வந்து நான் வாசம் செய்கிறேன். ஆமென். அதுதான் நமக்கும் நம் தேவனுக்கும் இருக்கிற மற்ற மதங்களுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம். ஆண்டவர் சொல்லிட்டார், நீ இருக்கிற இடத்துல உனக்குள்ளேயே நான் வந்து இருக்கிறேன்ப்பா. யாராக இருக்கிறார்? சில வீட்டில் அப்பா இருப்பார், அவர் பேர் அப்பா. அவர் மூலையில் இருப்பார், அவர் பேப்பர் வாசித்துட்டு இருப்பார். அவர் யாருக்கிட்டையும் எதுக்கும் கன்சல்ட் பண்ண மாட்டாங்க. அவரை வீட்டில் என்ன நடந்தாலும் அதை பற்றி அவரும் கவலைப்பட மாட்டார். எனக்கு அவருக்கு நல்லா தெரியும் அவரை கன்சல்ட் பண்ண மாட்டாங்கன்னு. போகலாமான்னா போவார், வரலாமான்னா வருவார், சாப்பாடு போட்டால் சாப்பிடுவார், அப்புறம் படுத்துப்பார், ஏதோ வேலை சொன்னால் செய்வார். அந்த மாதிரி இல்லை. கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருக்கிறதே, அதுதான் அந்த ரகசியம். எப்படி இருக்காரு?
மகிமையின் நம்பிக்கை. என்னை கைவிட மாட்டார். ஆமீன். என்னை தள்ளிவிட மாட்டார். என்னை ஏமாற்ற மாட்டார். பொய் சொல்ல மாட்டார். எக்கேடோ கெட்டு போன்னு விட்டுற மாட்டார். அவர் எனக்குள் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். அந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? எனக்காக என் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமீன். எனக்காக என் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். சொன்னதை செய்வார். வசனத்தில் பேசினதை செய்வார். வாக்குத்தத்தம் செய்ததை செய்து முடிப்பார். பொய்யுரையாத தேவன், சொல்லுகிறதை செய்கிறவர், வசனத்தை நிறைவேற்றுகிறவர். ஆமீன். நம்பிக்கையாக காத்திருக்கலாமா? காத்திருக்கலாம். ஏன் தெரியுமா? கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள் இருக்கிறார். கரங்களுக்கு சொல்லமா? இந்த கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாய் எனக்குள் இருக்கிறதுனால நான் சோர்ந்து போக மாட்டேன். அவர் எனக்குள் மகிமையின் நம்பிக்கையாய் இருக்கிறார். அவநம்பிக்கை இல்லை, நம்பிக்கையாய் இருக்கிறார். அதனால் நான் கலங்க மாட்டேன். அவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருப்பதனால அவர் பேசுவார், விளங்க பண்ணுவார், ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியங்களை செய்வார். என்னை கைவிட மாட்டார். என்னை தாங்குவார், ஆதரிப்பார். தடைகள் வரும், போராட்டங்கள் வரும். கண்டிப்பாக தடைகள் வரும், போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும், எதிர்ப்புகள் வருங்க. அது வராமல் இருக்காது. ஒரு நல்ல ஒரு ஆண்டோடைய பிள்ளைக்கு கண்டிப்பாக தடைகள் வரும், போராட்டங்கள் வரும், சோதனைகள் வரும், எல்லாம் வரும். ஆனால் அதையும் மீறி எனக்குள் இருக்கிற நம்பிக்கையின் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறவர் அவைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்க எனக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா. உம்மால் ஒரு சேனைக்குள், உம்மால் ஒரு மதிலை, என் தேவனால் பராக்கிரமம் செய்வேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி, கரங்களை தட்டி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். மகிமையின் நம்பிக்கையாய் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். இந்த செய்தியை நான் சுமந்து கொண்டு இந்த உலகத்திற்குள்ளே போகிறேன். ஜெயிக்க போகிறேன். வெற்றி சிறக்க போகிறேன். தோல்வி அடைய போகிறதில்ல. என் தேவன் எனக்கு இந்தந்த காரியங்களை செய்தார் என்று சாட்சி சொல்லி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து இந்த கேட்ட சத்தியத்தின்படி தேவனுடைய ரகசியங்களை நாம் அறிந்து கொண்டு வாழ்வதற்கு கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரமபிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் தகப்பனே, நீர் இந்த உலகத்திலே வந்து பிறந்த தகப்பனே, அந்த நாள் முதற்கொண்டு நீர் இந்த உலகத்தில் இருந்தது வரைக்கும் இப்பொழுதும் தகப்பனே அநேக மகத்தான அதிசயமான காரியங்களையும் ரகசியமான காரியங்களையும் நாங்கள் பார்த்து உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறவர்களாக இருக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட தேவன் நீர் எங்களுடைய தேவனாக நீர் இருந்து எங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மாம்சத்திலே வெளிப்பட்டு ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டு தகப்பனே தேவதூதர்களால் காணப்பட்டவராக இப்படியாக பல மகத்துவமான காரியங்களை உமக்குள்ளாக தகப்பனே நீர் கொண்ட தேவனாய் நீர் காணப்படுகிறீரப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல் தகப்பனே எங்களுக்கும் ஒரு குழப்பமில்லாத தெளிவான ஒரு தேவ பக்தியை நீர் எங்கள் கொடுத்துடலும் அப்பா. உலகத்திலே பலவிதமான போதனைகள் இருந்தாலும் அந்த போதனைகளினாலே நாங்கள் குழப்பம் அடையாதபடிக்கு ஆவிகளை பகுத்தறிந்து அப்படிப்பட்ட ஆவியை பெற்று வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் தாழ்மையோடு உம்முடைய சமூகத்தில் கேட்கிறோம். எங்கள் நீதியை குறித்து எங்களை நாங்களே மேன்மை பாராட்டி கொண்டிருக்காதபடிக்கு தகப்பனே உம்முடைய நீதியின்படி நாங்கள் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் உம்முடைய பரிசுத்தத்தின்படி உம்மை துதித்து உம்முடைய பரிசுத்தத்தின்படி எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளத்தக்கதான கிருபை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம் அப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தகப்பனே மகிமையை நம்பிக்கையாக தகப்பனே நீர் வெளிப்படுகிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த பொக்கிஷங்களிலே அந்த மகிமையை நீர் வைத்ததற்காக உமக்கு நாங்கள் மண்பாண்டமாகி இந்த பாத்திரத்திலே தகப்பனே அந்த பொக்கிஷங்களை நீர் வைத்து எங்களை ஒளிர செய்கிற தேவனாய் நீர் காணப்படுகிறீரப்பா. உங்களுடைய எல்லா நன்மைகளுக்காக எல்லா கிருபைகளுக்காக எங்களுக்கு ஆராய்ந்து எட்ட முடியாத இந்த ரகசியங்களுக்காக நாங்கள் தகப்பனே உமக்குள்ளாக நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். நாங்கள் இந்த உலகத்தை குறித்தே நாங்கள் நினைத்து கொண்டிருக்காதபடி, உலகத்தை அழிந்து போகிற காரியங்களை குறித்தே நாங்கள் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்காதபடி இப்படிப்பட்ட ரகசியங்களை அறிந்து வாழ்க்கையில் அனுபவித்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆவிக்குரிய ஜீவித்திலே நாங்கள் முன்னேறி கொண்டே போகத்தக்கதாய் தகப்பனே எங்களுக்கு நீர் உதவி செய்து ஒவ்வொருவரையும் நீர் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக நீர் நடத்தி வழி நடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம். அன்பின் பரம்பிதாவே, ஆமேன். எழுந்து நின்று ஜெபிப்போமா?
தகப்பனே, இந்த ஆராதனைகளை சிறப்பாக நடத்தி தந்தீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை கனப்படுத்தி, தேவாலயத்தை கனப்படுத்தி, வைராக்கிய வாஞ்சியோடு கூட ஆயத்தத்தோடு ஓடி வந்த உம்முடைய பிள்ளைகளுடைய இதயத்தை கத்தாவே நீங்கள் உம்முடைய அன்பினால் நிரப்புங்க. அவர்களை உம்முடைய பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பண்ணுங்க. இந்த உலகத்தினுடைய போராட்டங்களுக்கு விலகி வாழ தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஜெயிக்கிறவர்களாகவும் ஜெயித்தவர்களாகவும் நாங்கள் காணப்பட தேவரீர் உதவி செய்யுங்க. வெற்றி வாழ்க்கை வாழ தேவரீர் கிருபை பாராட்டுங்க. யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு, பலவீனங்களோடு, சுகவீனங்களோடு வந்திருக்கிறார்களோ அதிலெல்லாம் அவங்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க. நியாயமான காரணங்களால் தடைப்பட்டவர்களுக்கு இந்த வேளையின் நன்மைகளை தாங்க. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் இந்த வேளையின் நிறைவையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்கவும். இந்த வாரம் முழுவதுமே உம்முடைய கிருபையின் பராமரிப்பில் எங்களை வைத்து வழிநடத்தவும். எல்லா காரியங்களையும் நன்மையாய் நாங்கள் செய்து முடிக்க தேவரீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் நம்பி விசுவாசித்து அறிக்கை செய்கிற இயேசு கிறிஸ்து என்ற வல்லவருடைய திருநாமத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேவ நன்மைக்கும் கிருபைக்கும் கர்த்தருடைய வழிநடத்துதலுக்கும் பாதுகாப்புக்கும் உங்களை அர்ப்பணித்து இந்த உலகத்திற்குள் அனுப்புகிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமையினாலே உச்சந்தலைமுதல் உள்ளங்கால் வரைக்கும் காக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாய் சுதந்திரவாளிகளாய் வாழ தேவன் தாமே உங்களுக்கு கிருபை அருளுவாராக. ஆமென். அல்லேலூயா. God bless you. God bless you. God bless you.